உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா சேனல் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை இப்போ பேச போகிறோம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படி இருக்கும், அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ மீனத்துல சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்கள் இருக்கிறாங்க. கும்பத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போயிருக்கிறாங்க. அது போக ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அப்ப 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னா 5ஆம் அதிபதி யாருங்க? குரு பகவான். அவர் எங்க இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டுல உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்ப இது 2 பேருமே கிரக பரிவர்த்தனை. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பும் ஒரு நல்ல ஆற்றலும், எதையுமே சாதிச்சு நம்ம சம்பாரிச்சு நல்ல நிலைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற தைரியத்தையுமே இந்த 5ஆம் இடம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் ராகுவும், அப்ப அந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல இணைஞ்சா என்ன பலன் அப்படின்னா, நம்முடைய மக்களை பத்தி இப்போ சிந்திக்க வேண்டிய டைம், கவலைப்பட வேண்டிய டைம். அப்ப நம்ம மக்களுக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக வரும். கல்யாணம் ஆகாத உங்களுடைய மக்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். இந்த சமயத்துல கல்யாணம் ஆயிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற வேதனையை கொடுக்கும். அப்ப நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க, அந்த பிரார்த்தனை பழித்து விடக்கூடாதா, பழிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதுபோக நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம், அந்த தடை நிவர்த்தி ஆகணும். 2வது, பையனுக்கு வேலை கிடைக்கல, இல்ல பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, பையன் வேலையில சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரல, இல்ல பையனுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருந்து தடுங்கலாயிட்டே இருக்குது, இந்த டைமாவது போவானா அப்படிங்கிற குழப்பங்களும் வேதனைகளும் இந்த பீரியட்ல வரும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூரிய பகவான், அதாவது 10ஆம் இடத்து அதிபதி சூரியன், அந்த சூரிய பகவான் உச்ச பலம் பெற்று மீனத்திலிருந்து மேசத்துக்கு வர்றாங்க ஏப்ரல் 14. அப்ப மேசத்துல வரக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலம் அடைகிறாங்க. இப்படி உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக உங்க மக்களை பற்றிய கவலை கண்டிப்பாக வேண்டாம். அப்ப தொழில்ல அவங்க ஆசைப்பட்டது, அவங்க நினைத்த அபிஷியல் ஜாப் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அது போக கவர்மெண்ட் வாய்ப்பு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு, இது மாதிரி கவர்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக அதை சக்சஸ் பண்ணுவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பீரியட்ல கண்டிப்பாக யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, யார் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல வேலையையும், அதுபோக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து, நல்ல மரியாதை, இதை கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் கொடுத்தே தீர்வாங்க. இது போக அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக வரும். அரசியல்ல ஒரு பிரசிடென்ட்டா இருக்கிறீங்கன்னா எம்எல்ஏ ஆவீங்க, எம்எல்ஏவா இருக்கிறீங்கன்னா ஐநா சபைக்கு போவீங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா
அரசியல்ல படிப்படியாக உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறும், கௌரவம் கிடைக்கும், மேல உள்ளவங்கனால பாராட்டுகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை பாராட்டுவார்கள். இப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நல்லா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருவார் 20 நாட்களுக்கு. அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் நேச்சமாவதால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல குழப்பங்கள் வரும். இதை செய்யலாமா, இதை செய்ய வேண்டாமா, இல்லை அதை செய்யலாமா, இல்லை இங்க போகலாமா, இங்க போகக்கூடாதா, இல்லை இந்த வேலையை எடுத்துக்கலாமா, இல்லை வேண்டாமா, இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இந்த பிசினஸ் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லை செட் ஆகாதா, இந்த பிசினஸை நம்ம எடுத்து செய்யலாமா வேண்டாமா, இது மாதிரி 1000 குழப்பங்கள் அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். ஆனா இதுல என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா, எவ்வளவு குழப்பங்கள் கொடுத்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து நிவர்த்தி ஆவதற்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்க விருச்சிக ராசியவே பார்க்கறாங்க. இது ஒண்ணு போதாதுங்களா விருச்சிக ராசிக்காரங்களே? அப்போ குரு சுபகிரகம், அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும் போது கோடி புண்ணியங்கள் கிடைக்கும், கோடி தோஷங்கள் தீரும், நமக்கு நல்லது நடக்கும். யார் மூலியமாக எந்த கெடுதல் வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அடுத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி, நம்மளை ஏமாத்தோன்னு நினைச்சாலும் சரி, நம்மளுக்கு ஒருத்தரால ஒரு குறை வருது அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த குரு பார்வையால் நீங்கள் எதையும் வென்று விடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க ராசி புனிதமாகிறது. இதனால நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைங்களா? நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கணிச்சு ஏன் சொல்றேன்னா, கடந்த 2 வருட காலமாகவே கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை, குடும்பத்துல சலிப்பு சங்கடம், தொழில்ல முன்னேற்றம் இல்லை, இது மாதிரி கஷ்டத்துக்கு ஆளை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. அதுபோக உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல உச்சமாவதால் உங்களுக்கு அப்பானால கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். இது மாதிரி உங்களுடைய வர்க்கத்துல உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்லது நடக்கும். பங்காளிகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்துல செவ்வாய் நேச்சமானதுனால அக்காவோட மனஸ்தாபமோ, தங்கச்சியோட மனஸ்தாபமோ, அண்ணங்கூட மனஸ்தாபமோ, தம்பிகூட மனஸ்தாபமோ இதெல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்க. அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பா கும்பிட்டு வாங்க. இதனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் கண்டிப்பாக தீரும். அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அதே சமயத்துல குரு பகவானும் அந்த கேது பகவானை பார்க்கறாங்க. அப்ப அந்த கேது பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். உங்களுடைய ராசிநாதனும் கேதுவை பார்க்கறதுனால அதுவும் உங்களுக்கு யோகத்தை செய்யும். இப்போ 11ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் இடம் நல்லா இருக்குது. உங்களுக்கு 9ஆம் இடம் தான் வீக். அப்ப அந்த 9ஆம் இடத்துல உங்க செவ்வாய் நின்று உங்களுக்கு தடைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நல்லது நடக்கும். அதுபோக சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அது போக வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், உங்களுக்கு கல்யாண பாக்கியங்கள் உருவாகும்.
அதுபோக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 2வது திருமணம் யார் யார் செய்யோன்ட்டு இருக்கிறீங்களோ, முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2ஆம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல அது கண்டிப்பா நடக்கும். நேயர்களே, இந்த சமயத்துல பெண்களுக்கு நல்ல சந்தோஷம், நல்ல மனமகிழ்ச்சி, தொழில்ல முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். விவசாயம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்துல பாடுபட்டு பலன் கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஒரு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும். அப்போ அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க நகருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.